ஒன், ஒழுங்கா சொல்லணும். ஒன். இத ஓபன் பண்றதுல மும்மரமா இருக்காரு. பட் இத நான் ஓபன் பண்ணேன்னா செதறி போயிரும். அயான்ல இருந்து ஸ்கெட்ச் பென்சில்ல இருந்து எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நார்மல் டே இன் மை லைஃப் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல நிறைய டவுட், நிறைய கொஸ்டினும் கேட்டுட்டு இருந்தீங்க. சோ அதையும் இதோட அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி சட்னி வச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அதை தான் பண்ணிட்டு இருந்தேன். செடியனும் அருணும் தூங்கிட்டு இருந்தாங்க. சோ அதுக்குள்ள கடகடன்னு பண்ணிட்டோம் அப்படின்னா செடியன் எந்திரிச்ச உடனே லைக் அவங்கள ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு சாப்பாடு ஊட்டுறதுக்கு கரெக்டா இருக்கும். அதுவும் இல்லாம செடியனோட ஃபேவரட் சட்னி வேற இது எப்போ வச்சாலுமே வந்து வேண்டாம்னு சொல்லாம டக்கு டக்குன்னு சாப்பிட்டுருவாங்க. நிறைய பேரோட கொஸ்டின் என்னன்னா, ஏங்க அப்பாவை தனியா விட்டீங்க அப்படின்னு சொல்லி. நிறைய பேரால அதை ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாலே நம்ம அப்பாங்க நம்ம கூட வந்து இருக்கிறதுக்கு நிறைய தடவை யோசிப்பாங்க. அதேதான் எங்க அப்பாவும், உங்களுக்குள்ள நான் வர வேண்டாம், நான் தனியா இருக்கேன், வந்து போய் நானும் இருக்கேன், நீங்களும் வந்து பாருங்க, சமையல் எனக்கு செஞ்சு கொடு, நான் அதையே சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோர் ஓவர் எங்க கூட அத்தை இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன இருந்தாலும் சம்மந்தி இல்லையா, சோ அதனால கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். சோ அதனாலதான் வீட்டுக்கு பக்கத்திலேயே இன்னொரு வீடு பார்த்து அப்பாக்கு வச்சாச்சு. இன்னைக்கு காலையில கூட அப்பா வீட்டுக்கு தான் வந்திருந்தாங்க. கோவில் போயிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. நான் அப்பதான் தூங்க எந்திரிச்சேன். இருந்தாலுமே வந்து நீ குளிச்சாலும் குளிக்கலனாலும் எனக்கு நீ குழந்தைதான் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை நெத்தியில வச்சு விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் கிளம்புனாங்க. சோ அந்த மாதிரி அப்பா வந்து டெய்லி வந்துட்டு போவாங்க. சோ அதனால வந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நிறைய பேர் போன் வாங்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்டீங்க. எஸ் வாங்கிட்டேன், பட் இன்னும் சிம் கார்டு வாங்கல. சோ அதனால இன்னும் நான் அப்பா கிட்ட குடுக்கல. அதே மாதிரி செடியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கை கண்டிப்பா நான் முடிச்சிருவேன். அந்த டேல என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றது அப்பதான் ஒரு 10ல் 4, 5 பண்ணுவேன் அப்படின்றது. சோ நான் சொன்ன மாதிரி இங்க பாத்தீங்களா என் நெத்தியில எவ்வளவு சந்திர குங்குமம்லாம் அப்பா வச்சு விட்டுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கடகடன் இட்லி எல்லாமே அவிஞ்சிருக்கும். சோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு செடியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் குளிச்சுட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமா டைமே கிடைக்காது. சோ அதனால அந்த ஒர்க்கு கடகடன் பாத்துருவேன் ஏர்லி மார்னிங்கே. அப்புறம் வந்து எனக்கு அப்படியே தட்டிட்டே போயிடும். சில நாள் வந்து அப்படியே குளிக்கிறதுக்கு சோம்பேறி பட்டுட்டு குளிக்காமே இருந்துருவேன். அதுக்கப்புறமா தான் காஃபி குடிக்கிறது அப்படின்னு ஒண்ணே இருக்கும். மார்னிங் அப்பா வந்ததுனால பிளாக் காஃபி அப்பா குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அவங்களுக்கு போட்டனால எனக்கு பால் காஃபி குடிக்கணும் போல இருந்தது. சோ அதனால குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு காஃபி போட்டுட்டே இருந்தேன். சாரும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்க வந்து கொஞ்சம் பொறி கொடுத்தேன். அதை வந்து கீழே எல்லாம் போட்டு சிந்தி மெதறி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. 10 பொரியில ஒரு பொரி தான் வாயில போகும். பேலன்ஸ் 9 பொரியும் கீழே தான் விழும். பட் ஆனா அந்த ஒரு பொரி அழகா சாப்பிடுவாங்க. அதுக்காகவே நம்ம ரசிச்சு பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். இந்த மாதிரி கிச்சனுக்குள்ள அவனை விளையாட விட்டுக்கிட்டே நான் வந்து என்னோட ஒர்க்கை வந்து கிச்சனுக்குள்ள அப்படியே டக்கு டக்குன்னு பார்த்து முடிச்சிருவேன். அண்ட் அத்தா இருக்கும் போது எப்படி அப்பாக்கு சமைச்சு கொடுக்குறீங்க, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஆக்சுவலி சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதே என்னோட அத்தை தான் அப்படின்னு வேணா சொல்லலாம். நான் கூட வந்து வீட்டுக்கு சமையலுக்கு ஆள் போட்டுடலாமா அப்படின்லாம் நிறைய யோசனை. அத்தை வந்து சுத்தமா அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. நம்ம இருக்கும் இல்ல பக்கத்துல, அதுக்கப்புறம் எதுக்கு ஆள் அப்படின்லாம் சொல்லி நமக்கு வெடிக்க போறதுல அப்பாக்கு கொடுத்துறவோம் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டா சொல்லிட்டாங்க. சாப்பிட்ட 2 பொறுக்கி இவருக்கு தண்ணி தாக்கம் வேற ஆரம்பிச்சிருச்சு. சோ அதனால வந்து எனக்கு குக் பண்ண வேணாமா, தண்ணி குடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியும் குடிச்சிட்டு இருந்தான். ஒரு சைடு நான் காஃபி போட்டதை வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்து குக்கர்ல பருப்பையும் வச்சுட்டேன். சாம்பார் தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். அண்ட் நிறைய பேரோட நெக்ஸ்ட் கமெண்ட் என்னவா இருந்ததுன்னா, எதனால அத்தைய வீடியோல காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவை காட்டக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளா இருக்கவங்கள எனக்கு வீடியோல காட்டுறதுக்கு அவ்வளவா கம்ஃபர்டபுளா இருக்காது. நான் என்னோட அப்பாவையுமே காட்ட மாட்டேங்க, அருணை கூட நான் அவ்வளவா காட்ட மாட்டேன். அதே மாதிரிதான் அம்மாவையுமே. அண்ட் மோரோவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க சோசியல் மீடியாவும் அப்படிதான் இருக்கு. யாரு என்னன்னே தெரியாது, சும்மா போற போக்குல வந்து ஏதாவது ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு போயிடுவாங்க. சோ எனக்கு இந்த கமெண்ட் ஆஃப் பண்ற பழக்கமும் எனக்கு பிடிக்காது. சோ என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் நினைப்பேன். சோ யாராவது போற போக்குல யார பத்தியாவது ஏதாவது சொல்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு அது ரொம்ப வந்து லைக் நான்லாம் தட்டி விட்டுட்டு போவேன் அப்படின்ற சொல்ற பர்சன்லாம் நான் கிடையாது. சோ அதனால என்ன ஏன் கண்டென்ட்டை விரும்பி பாக்குறவங்க பாருங்க. சோ என்ன பத்தி ஏதாவது தப்பு சொல்றீங்களா நெகட்டிவா, அதை நான் எடுத்துக்கிறேன். பட் என் ஃபேமிலியை சொல்றவங்க நான் எடுத்துக்க மாட்டேன். சோ இந்த மாதிரி தான் வந்து என்னோட மைண்ட் செட் யூடியூபை பொறுத்த வரைக்கும். சோ இந்த ஒரு ரீசன்னால தான் என்னோட அத்தை அப்பா அந்த மாதிரி யாரையுமே நான் காட்டுறது கிடையாது. சோ இது நிறைய பேருக்கு இப்ப கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்கள ஒருத்தர் இப்படி டக்குன்னு நம்ம அப்பா அம்மா காட்டிட மாட்டாங்கல்ல பப்ளிக்ல. சோ அதே மாதிரி தான் நானுமே யோசிக்கிறது, வேற எதுவுமே கிடையாது. சோ அத்தை பாத்தீங்கன்னா ரிட்டையர் இபி ஆஃபீஸர், ஒரு 5 இயர்ஸா எங்க கூட தான் இருக்காங்க. நிறைய பேர் கேட்பீங்கல்ல எப்படி இவ்வளவு ஆக்டிவா நீ
நீங்க இருந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி என்ன ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்க விடுறதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து அம்மா மட்டும்தான். ஏன்னா லைக் இப்போ செழியனை வந்து 24/7 நான் பக்கத்திலேயே பாத்துக்கிட்டே இருந்தேன்னா என்னால அந்த மாதிரி ஆக்டிவா வந்து இருக்க முடியாது. பிகாஸ் எல்லா நியூ மாமே அந்த மாதிரி தானே. சோ அதனால என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. அவங்க கொஞ்சம் செழியனை டேக் கேர் பண்ணா மட்டும்தான் என்னால வந்து ஒரு வீடியோவே என்னால அப்பதான் வந்து எடுத்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ண முடியும். சோ அதுக்கு வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டடா இருக்கிறது வந்து நான் அருணுன்னு சொல்றதை விட அம்மா தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு வீடியோ எடுத்துட்டே இருப்பேன், திடீர்னு எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குன்னா அம்மா எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுங்க அப்படின்னா தாராளமா போட்டுட்டு வந்து கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் எங்களோட ரிலேஷன்ஷிப்புமே போகும். அண்ட் மோரோவர் இப்போ எனக்கும் அருணுக்கும் இருக்க ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னா அது அவங்க மட்டும்தான். பிகாஸ் அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நாங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும். அம்மாவோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக ரொம்பவே வந்து நாங்க ஃபினான்ஷியலா வந்து டவுன் ஆயிட்டோம். ஸ்டில் நாங்க அந்த அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கோம். இன்னும் வந்து நிறைய நாள் அப்படிதான் போகும் அப்படின்ற அளவுக்கு கூட எங்களுக்கு தெரியும். பட் அதை எப்படி டேக்கிள் பண்ணி கொண்டுட்டு வரலாம் அப்படின்றத வீழ்ச்சி அட்வைஸ் எல்லாமே வந்து அவங்க மட்டும்தான். அதுல என்னோட அப்பாவுக்கு கூட நான் அவ்வளவா சொல்ல மாட்டேன். பிகாஸ் என்னோட அப்பாவுக்கு நான் பாதி விஷயம் மறைச்சிடுவேன். நான் அவங்க தனியா இருக்காங்க அப்படின்றதுனாலயே நிறைய யோசிப்பேன் அவங்க கிட்ட இதை சொல்லலாமா அதை சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அம்மா கிட்ட அப்படி கிடையாது. நான் என்னோட அம்மா கிட்ட எப்படி ஷேர் பண்ணணும் அந்த மாதிரி தான். அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி முடிச்சிருவேன். சாம்பார் வாழைக்காய் பொரிச்சுட்டு அப்பாவுக்கும் எடுத்து கொடுத்துட்டு அருண் கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அருணும் செழியனும் வீட்டுக்கு போய் அப்பாவை போய் பார்த்துட்டு லஞ்சையும் கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ அதுக்குள்ள நான் வந்து இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டேன்னா கரெக்டா இருக்கும். எங்க போயிட்டான் செழியன்? அன்பு செழியனே காணுமே. அச்சோ, எல்லாரும் கேட்க போறாங்க வீட்லயே செழியன் இப்படி செருப்பு போட்டுட்டு நடக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. 1 ஒழுங்கா சொல்லணும். 1 2 2 யானை. கையை எடுத்துட்டு சொல்லணும். குதிரை. வெரி குட். மாடு. செலியனோட தலை எங்க இருக்கு? செலியனோட கண் எங்க இருக்கு? மூக்கு எங்க இருக்கு? வாய் எங்க இருக்கு? காது எங்க இருக்கு? செலியனோட கை எங்க இருக்கு? செலியனோட கை எது? வெரி குட். செலியனோட கால் எது? செலியனோட கால் எது? வெரி குட். கம்மல் எங்க இருக்கு? செலியனோட கம்மல் அங்க இருக்கா? சரி, ஓகே 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 ஓகே. சாம்பார் வைக்கும் போதே செழியனுக்கு பருப்பு மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டேன். ஸோ அது நெய் ஊத்தி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாருக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால கடன்னு அவருக்கு ஃபர்ஸ்ட் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நானும் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அன்னைக்கு வந்து வீட்டுல தர்பூசணி இருந்தனால செழியனுக்கு வந்து அந்த ஐஸ் மோல்ட்ல ஐஸ் ஊத்தி இந்த தர்பூசணி கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இது வரைக்கும் நான் செழியனுக்கு கொடுத்ததே கிடையாது ஐஸ். ஸோ பிளிப்கார்ட்ல தான் ஆர்டர் போட்டிருந்தேன். 130 rupees தான். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இதோட குவாலிட்டி. ஸோ தர்பூசணி கொஞ்சம் பேரிச்சம்பழம் நட்ஸ் எல்லாமே போட்டு நல்லா மிக்சியில வந்து அடிச்சுட்டு லைக் அதை வந்து அந்த மால்ட்ல ஊத்திட்டு ஒரு 6 to 7 hours கிட்ட போட்டா போதும். பட் நான் வந்து ஒரு 8 hours கிட்ட வச்சுட்டேன். சோ நல்லாவே வந்து சூப்பரா ரெடியா இருந்தது. செழியனுக்கு எப்படிடா இருக்கும் அப்படின்னு பார்த்தா செழியனுமே ஆக்சுவலி விரும்பி சாப்பிட்டான். இது நான் எப்படி ரெடி பண்ணேன் நட்ஸ் எல்லாம் போட்டு அப்படின்றத கண்டிப்பா நான் இன்னொரு வீடியோ ஷேர் பண்றேன். இந்த ஐஸ் மோல்ட்டோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா விஷ் லிங்க்ல ஆட் பண்றேன். நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்க பாப்பாக்கும் செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வாங்கி செஞ்சு கொடுங்க. அண்ட் இதை வந்து கத்தி வச்சு அந்த எட்ஜஸ் மட்டும் லைட்டா வந்து லூஸ் பண்ணிட்டு எடுத்தோம் அப்படின்னா ப்ராப்பரா வந்து ஒரு ஐஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. டேஸ்டும் ரொம்ப சூப்பராவே இருந்தது. அண்ட் ஓரளவுக்கு ரிப்பீட்டடா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்ட क्वेश्चंसக்கும் நான் ஆன்சர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். சோ இப்போ எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஐஸ் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய கேட்டுட்டே இருக்கீங்க. சோ அது எல்லாத்துக்குமே நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். அண்ட் செழியனுக்கும் வந்து ஃபைனலி வந்து ஐஸ் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய திங்ஸ் இப்போ வந்து செழியனுக்கு கொஞ்சம் நியூவா வாங்கியிருந்தேன். சோ அதை பத்தி நெக்ஸ்ட்ல நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா அதையும் பாருங்க. செழியனுக்காக ஒரு சில திங்ஸ் எல்லாமே இப்ப நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். சோ ரொம்ப கம்மி ரேட்க்கு தான் எல்லாமே நான் வாங்கியிருந்தேன். சோ அதுல மேபி உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அது என்னென்ன செடியனுக்காக நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த ஆர்ட் செட் தான். சோ இதுல ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா எல்லாமே இருக்கும். லைக் ஸ்டார்ட் ஃப்ரம் ஒரு கிரையான்ல இருந்து ஸ்கெட்ச் பென்சில்ல இருந்து அதுக்கப்புறமா இந்த லைக் பெயிண்டிங் அந்த இதுல இருந்து ஷார்ப்னர் ஒரு சின்ன ரப்பர் அதுக்கப்புறமா வந்து இங்க இந்த பேட் மாட்டுற அந்த பேப்பர் மாட்டுவோம் இல்லையா. சோ அந்த இது எல்லாமே இதுல இருந்தது. ரொம்ப கியூட்டா இருந்தது. சோ அதனால இந்த ஆர்ட் செட் ஒண்ணு வாங்கியிருந்தேன். எப்படியும் வந்து 1.5 வயசு தாண்டிட்டாரு. சோ நெக்ஸ்ட் அவரோட ஆக்டிவிட்டிஸ் வந்து இதை வச்சுதான் இருக்கும். அதனால வந்து இது ஒண்ணு வாங்கியிருந்தேன். இந்த இது ஒண்ணு வாங்கியிருந்தேன். இது ஆக்சுவலி ரொம்ப கியூட்டா இருந்தது. இது வந்து இந்த மாதிரி வரும். ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது ஒரு வாட்ச்.
ஸோ இது இங்க வந்து ஃப்ரண்ட்ல வந்து லைட் எரியும் அவங்க கையில கட்டிக்கும் போது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாய் பேபின்றதுனால ஒரு ட்ரக் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் வச்சு நமக்கு லைக் இங்க இந்த இது வச்சு அவங்க ஓடுறது மாதிரி வரும். ஸோ இங்க குட்டி ஜீப் ஒன்று வாங்கினேன். ஆக்சுவலி 3 வாங்கினேன். அதுல 2 வந்து ஆல்ரெடி அவர் விளையாண்டுட்டு இருக்காரு. ஒரு கார், ஒரு ஜீப், அதுக்கப்புறம் ஒரு வேன், 3 செட் வரும். ஸோ அதுல அவர் விளையாண்டுட்டு இருக்காரு. இது ஒண்ணுதான் வந்து இப்ப என் கையில வந்து அவைலபிளா இருக்கு. கார்டன் கிட், பீச் கிட் அது எல்லாமே வாங்கி கொஞ்சம் நல்லாவே விளையாடலாம். ஸோ அதனால இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜா வந்து இந்த ஒரு டூல் கிட் ஒன்று வாங்கினேன். லைட்டிங் வரும் இல்லையா? ஸோ அது ஆக்சுவலி இது அருண் தான் செலக்ட் பண்ணாங்க. இது எனக்கு பெருசா ஐடியா இல்லை. ஐ திங்க் இந்த பேட்டரி வரும். ஸோ இங்க இந்த லைட்டிங் எரியும் அந்த மாதிரி போல. ஸோ இது ஒன்று, இது வந்து அருணோட செலக்ஷன். ஸோ அதனால எனக்கு இது எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியல லிட்டரலி. இந்த ஒரு ஸ்டடி புக் ஆக்சுவலி எல்லாமே இருக்கு. ரொம்ப கியூட்டா இருந்தது கலர்ஸ். இதுல முக்கியமா என்னன்னா இந்த லைக் இந்த பென் அண்ட் இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு கியூட்டான ஒரு பென். அதை நம்ம எரேஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு எரேசர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு புக் மாதிரி இருக்கும். ஆனா வந்து இங்க வந்து லைட்டிங் வச்சு வரும். சோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் கண்டிப்பா ஷார்ட்ஸ்ல அப்டேட் பண்றேன். சோ உங்க பாப்பாவும் ஒரு 1 இயர் இல்லைன்னா வந்து ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் மேல போறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் புக் கண்டிப்பாவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு பேக் ஒன்று வாங்கியிருந்தேன். 2-in-1 பேக் மாதிரி. லைக் இங்க பின்னாடியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்லிங் பேக் மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ இங்க ஒரு நெட் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஸோடயே இருக்கும். ஸோ இந்த பேக் ஒன்று வாங்கினேன். இப்பெல்லாம் வந்து சார் வந்து லைக் எதா இருந்தாலும் அவன் தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அந்த டைம்ல அவனோட வாட்டர் பாட்டிலோ இல்ல ஒரு சின்ன ஒரு டயப்பரோ ஒரு ஸ்நாக்ஸ் போட்டு அவனுக்கு கேரி பண்றதுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஸோ அந்த ஒரு லேர்னிங் வரும் அப்படின்றதுக்காக இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது இல்லாம இன்னொரு ஒரு பேக் வாங்கினேன். ஸ்டடி புக், அதுக்கப்புறமா வந்து அவனோட அந்த ஆர்ட் புக்லாம் இருக்கு இல்லையா? சோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி இதுலதான் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இப்போல இருந்தே சொல்லி கொடுத்தா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கியூட்டான இந்த ஒரு பேக்கும் வாங்கியிருந்தேன். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அருண்காக தான் ஆக்சுவலி வாங்கியிருந்தேன். இது வந்து 800 ml. பட் ஆனா இது என்னன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றதுனால ஹாட்டா இருந்தாலும் ஓகே, கோல்டா இருந்தாலும் ஓகே, அப்ப 8 hours வரைக்கும் ஸ்டேபிள் இருக்கும் அப்படின்னாங்க. அண்ட் இந்த வாட்டர் பாட்டில் இவங்களோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதனால இது ஒன்று அருண்காக ஒன்று வாங்கியிருந்தேன். ஒரு காஃபி கப் ஒன்று வாங்கினேன். இது ஆக்சுவலி இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா வந்துட்டு இருக்கு எங்க பார்த்தாலுமே. சோ அதனால நம்மளும் ஒண்ணு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மேட் பினிஷிங்ல. சோ அதனால இந்த கலர் வச்சு ஒண்ணு வாங்கியிருந்தேன். ஹாட்டா இருக்கட்டும் கோல்டா இருக்கட்டும் நம்ம என்னனாலுமே இதை ஈஸியா கேரி பண்ணிக்கலாம். இப்ப செடின்னு வச்சுட்டு போகும்போது எல்லாமே ஒரு பாலா இருக்கட்டும் இல்ல ஒரு ஏதாவது ஒண்ணு நமக்கு சுடு தண்ணியோ ஏதோ ஒண்ணு இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டியாவும் இருக்கு, நீட்டாவும் இருக்கு இல்லையா? சோ அதனால வந்து இது எனக்கு செடினுக்கு 2 பேருக்கும் சேர்த்து வாங்கினேன். சோ இது எல்லாமே நான் எங்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அர்ணா கிஃப்ட்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ்ல தான் வாங்கியிருந்தேன். சோ இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இருக்கு அவங்க கிட்ட. இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சோ சார் கிட்ட வந்து கூப்பிட்டு காட்டலாம் எப்படி என்ஜாய் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இத ஓபன் பண்றதுல மும்மரமா இருக்காரு. பட் இதை நான் ஓபன் பண்ணேன்னா செதறி போயிரும். இது நம்ம நாளைக்கு விளையாடலாம் என்ன? ஓ கத்திரி. ஓகே ஓகே, கத்தி. இது சிசர். கத்தியா? ஓகே ஓபன் பண்ணுவோம். கத்தி ஓபன் பண்ணுவோமா? மட்டும் ஓபன் பண்ணி தரட்டா? என்னதுமா அது? கத்தி. ஓகே. கார் இல்ல, ஜீப். நான் நினைச்ச மாதிரியே சார் வந்து ரொம்ப எங்கேஜ்டா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. லைக் ரொம்ப வந்து லைக் மந்த்லி ட்வைஸ் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் டாய்ஸ் வாங்கக்கூடிய பர்சனே நான் கிடையாது. சோ நானுமே கிடையாது, அருணுமே அப்படி கிடையாது. ரொம்ப ரேரா தான் அவனுக்கு வந்து டாய்ஸ்ல வந்து இது பண்ணி கொடுப்போம். சோ இப்ப ஒரு 1.5 வயசு ஆயிட்டாரு. சோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஒன்று போறாரு அப்படின்றதுனால கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவோம் டாய்ஸ் அப்படின்ட்டு தான் இந்த லெவல்ல வாங்கியிருக்கேன். அண்ட் நான் நினைச்ச மாதிரியே அவர் வந்து ஹாப்பியா தான் இருக்காரு. சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாமே நீங்களும் பாக்குறீங்க அஃபோர்டபிள் ரேஞ்ச் அப்படின்னா கண்டிப்பா நான் வாங்கின பேஜ்ல நீங்க போய் வாங்கி பாருங்க. அண்ட் இந்த லைட்டிங் டாய்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் ஷார்ட்ல அப்லோட் பண்றேன். சோ அதையுமே செக் பண்ணி பாருங்க. இதோட நம்ம இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு
ரொம்ப பிஸியா விளையாண்டுட்டு இருக்காரு. சோ இங்க பாருங்க, அதை ஓபன் பண்றதுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. சோ இதோட இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமும் நீங்க நம்ம பேஜை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். பாய். சரியா? பாய் சொல்லிடு. பாய் சொல்லிடுங்க. பாய் மட்டும் சொல்லிடு.